ஆவியானவரே மே துதிக்கிறாப்பா, ஆண்டவரே மே துதிக்கிறார் ராஜா. ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்க வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமா இருக்கணும் ராஜா. எங்க இருதயத்தின் நினைவுகள், எங்க சிந்தனைகள் ஓ என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே மே துதிக்கிறார் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்திருங்க ஆண்டவரே. ஆவியானவரே மே துதிக்கிறார் ராஜா. அப்பா எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிற இந்த நடுவில் ஆண்டவரே நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீரே ராஜா. அப்ப நாங்க நீதிமான் இல்லைனாலும் ஆண்டவரே நாங்களும் பாவிகள் தான் ராஜா. ஆனாலும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடான கோடி தூதரோடு ஆராதிக்க கிருபை தந்தீரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வானம் திறக்கப்பட்ட கூடாரத்தை தந்தீரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை நீர் தேர்ந்தெடுத்தீரோ, என்ன நோக்கத்தோடு இதை உருவாக்கி வருகிறீரோ ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா. அப்பா மே துதிக்கிற தகப்பனே. 100 வயதுல ராஜா அந்த ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. எங்களுக்கும் நீங்க நிறைவேற்றுவீங்க அப்பா. துதிக்கிற ராஜா. எங்களுக்கு என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீங்க. அவியானவரே நீ துதிக்கிற ராஜா. ஒரே ராத்திரியில அந்த காய்ந்து போன கோல் எப்படி அது துளிர் விட்டு அது இலை வந்து அது பூ பூத்து அது காய் காய்த்து அது கனிகளை கொடுத்ததோ, ஒரே ராத்திரியில காய்ந்து போன கோல் தானே ராஜா. ஆண்டவரே நீ துதிக்கிற தகப்பனே. இந்த நாட்கள் எங்களுடைய நினைவுகள் கூட எங்களுடைய நம்பிக்கைகள் கூட ஒருவேளை காய்ந்து போனதா இருக்கலாம். ஆனா ஒரே ராத்திரியில என் தேவனால் அதை துளிர் விட முடியும், அது கனி கொடுக்க வைக்க முடியும். அதிசயமான தேவன் எங்களோட இருக்கிறபடியால் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்த ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பரலோக தகப்பனே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். முழு இதயத்தோடு சொல்லுவீங்களா? என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் என் சபை பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் என் சபை பெருகும் என்று வாக்குரைத்தீரே. ஹல்லேலூயா. மார்நாத புக்கில் அந்த பாட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரோ ஹல்லேலூயா அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். 25 வருடம் கழித்து ஆனால் 75 வயசுல சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு. ஹல்லேலூயா. 100 வயது ஆகும்போது இனி வாய்ப்பே இல்லைன்னு ஆபிரகாம் நினைக்கும் போது அந்த வேளையில கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. கடற்கரை மண்ணை போல வானத்து நட்சத்திரத்தை போல உன் சன்னதி இவ்வளவாய் பெருகுன்னு வாக்கு பண்ணினார். அதே போல அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே 4 திசையில நீ நடந்து திரி. நீ எங்கெல்லாம் நடந்து திரியோ, உன் கால் எங்கெல்லாம் படுதோ அந்த இடம் எல்லாம் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு ஒருபோதும் மாறாது. அது மாறல. அவன் நடந்த பகுதி மட்டும் இல்ல, அதற்கு அதிகமாகவே கொடுத்திருக்காருன்னு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் துளை போல் என் சபை பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் துளை போல் என் சபை பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் உன் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஹல்லேலூயா. நம்ம தலை சாய்க்கிற கல் அவரா இருக்கணும், நமக்கு மூளைக்கல் அவரா இருக்கணும். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாம அந்த காட்டு பகுதியில வனாந்திர பகுதியில யாக்கோபு படுத்திருப்பான். ஹல்லேலூயா. அப்போதான் ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வைத்து படுத்து அந்த இடத்துல தான் அவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல நான் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு பொருத்தனையோட போவார். ஹல்லேலூயா. அந்த தலை சாய்க்கிற கல் அவரா இருந்தார் அன்னைக்கு. ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தான் நமக்கு தலை சாய்க்கிற கல், அவர் தான் நமக்கு ஆறுதல் படுத்துகிற கல்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், நீ செல்லும் எந்த இடத்துலலாம் நீ இருக்கிறியோ அந்த இடத்துலலாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், பொருத்தனையோடு சொல்வார், என் தகப்பன் தேசத்துக்கு என்னை நீங்கள் திரும்பி வர கொண்டு வந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த கல் உமக்கு ஆலயமாகும். ஹல்லேலூயா. பொருத்தனையோடு செய்வார். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனை அவர் நிறைவேற்றுவார். தகப்பன் தேசத்துக்கு வருவார். அந்நிய தேசமாக இருந்தாலும் அங்கே இருந்து ஆசீர்வாதத்தோட இரு பரிவாரங்களோட ஆசீர்வாதத்தோட திரும்பி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் இந்த இடத்துல இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மெய் துதிக்கிற ராஜா, நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. உங்கள் மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜெக்கினா மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக ஒரு ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையுமாய் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் வரையில் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடுன்னு ஓடிக்கொண்டிருந்தாப்பா, என்னை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பெர்க்மன் ஐயா பாடல் ஜெபத்தொட்ட ஜெயகீதங்கள்ல இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி உற்சாகமாய் படிக்கணும் இந்த முதலாவது நாள். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு படிக்கணும். ஹல்லேலூயா. 2 மாதம் முழுவதும் ஒரு பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஓ அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா.
கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, எல்லா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஓ அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், ஓ வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், என் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஓ அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. ஓ எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஓ அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க நான் உமக்காய் வாழணும் ஆண்டவரே, உமக்காக வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் உடல் எல்லாம் நான் உமக்கு தந்திருக்கேன். ஆனால் அது ஒரு கள்ளம் கபடி இல்லாதபடி, ஒரு கசப்பு வைராக்கியம் இராதபடி, ஒரு வாக்குவாதம் பொறாமை இராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளணுமே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது வாரத்தில் முதலாவது நாளில் ஆண்டவரே, இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியில் ராஜா எங்களை அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. ஹல்லேலூயா. மௌனமாய் இருக்கக்கூடிய நாட்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. அதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அறுவடையின் காலம். ஹல்லேலூயா. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சிந்திக்கணும், செயல்படக்கூடிய காலம். அமைதியா இருக்கக்கூடிய நாட்கள் இல்லை. அதில் 6 நாள் அமைதியா இருங்க, 7வது நாள்ல நீங்க ஆர்ப்பரிங்கன்னு சொல்லுவாரு. ஆர்ப்பரிப்பின் சத்தத்துல தான் அலங்கம் இடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இது நம்ம செயல்படக்கூடிய நாட்கள். ஆண்டவரே சோதர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெரிய புக்கில் 1644வது பாடல். இது சிந்திக்கும் காலம், செயல்படும், மௌனமாக இருக்காது. சிறு கூட்டமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவருக்காக எழும்பும் போது ஹல்லேலூயா அறுவடையை காண முடியும். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? ஒவ்வொரு பாடல் வார்த்தைகளும் உணர்ந்து படிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா பாடலுடைய வார்த்தைகளுமே ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாமே ஜெபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காத்திருந்து எழுதின வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், இருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? ஓ கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஹல்லேலூயா.
உலகமான வாழ்வா, அவருடைய அன்பா, எது நம்மை இழுக்கிறது? ஹல்லேலூயா. அவர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு தந்தேன், நீ எனக்காக எதை செய்தாய்? ஹல்லேலூயா. நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், கடைசி சொட்டு ரத்தம் வர உனக்காக நான் சிந்தினேன். உன் அக்கிரமத்தை நான் சுமந்தேன், உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன் வியாதியை நான் சுமந்தேன், உனக்கு நீ கேட்டது எல்லாம் நான் தந்தேன். ஹல்லேலூயா. நீ எனக்காக என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. பகட்டு வாழ்வா, பரமணி நண்பா. ஹல்லேலூயா. எது நம்ம இழுக்கிறது? ஹல்லேலூயா. 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 ஒவ்வொரு வார்த்தையும் ஹல்லேலூயா உணரணும். ஹல்லேலூயா. மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறங்கி செயல்படும் போதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இது 1ஆம் தேதி தான், சந்தோஷமான நாள் தான். ஆனாலும் 2 மாதம் முடிஞ்சிட்டு அவருக்காக நம்ம எதை செய்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேளையில கூட ஒருவேளை அவருடைய வருகை வந்துட்டுனா நம்ம 2 கையில் எதை வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் கேட்பார்ல, எதை வச்சிருக்கீங்க? ஒரு விருந்தாள் வந்தாலே ஏதாவது வாங்கிட்டு வராங்களான்னு எதிர்பார்க்கிறோம். வெறுங்கையோடு வரதை யாருமே விரும்ப மாட்டோம். ஹல்லேலூயா. ஏதாவது கையில் இருக்குதா? ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு எல்லாம் செஞ்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. என் பிள்ளைகள் எதை கொண்டு வரும்? ஹல்லேலூயா. எதை கொண்டு வரும்? ஹல்லேலூயா. இவ்வளோ மகிமையை தந்திருக்கிறாரு, இவ்வளோ ரட்சிப்பை தந்திருக்கிறார், இவ்வளோ அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உணரணும், செயல்படணும். ஹல்லேலூயா. ஏதோ பாட்டை படிக்கிறாங்க, நம்மளும் அப்படி படிச்சுட்டு போனட்டு இல்லை, ஒவ்வொன்றும் அவர் தருகிற பாட்டை தான் படிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. வெளியில போறவங்க வீட்டுக்கு வர முடியல. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகலாம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே.
பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமென். இயேசுவே இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை, அவருடைய கிருபை தான் நம்மளை நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்ம நிலைக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காலையிலேயே அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது. ஆனாலும் காத்திருந்து தான் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். காலையிலே கிடைக்குதுன்னு காலையில் 6 மணிக்கு எழும்பி இருந்தால் கிடைக்காது. ஹல்லேலூயா. காத்திருந்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்க பாடல் பகுதியை அங்கீகரித்தீர் ஆண்டவரே. இது சிந்திக்கிற காலம், ஒவ்வொருவரும் எழும்பி செயல்பட என் கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அறுவடைய ராஜா இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே பார்க்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்துருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் செபிக்க கிருபை தந்துருங்க ஆண்டவரே. உணர்வை கொடுத்துருங்க ராஜா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க மகிமையால் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறீரே, உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி வருகிறீரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, அப்ப செய்திகளை ஒவ்வொரு பகுதியும் என் தேவன் நேர்த்தியாய் நடத்தி தருகிற கிருபைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை தகப்பனே. எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீதியான பகுதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.